Hi guys, Nazar here. Empuran, 27th March release ஆகுது. The most awaited movie. Okay. Prithviraj direction and Murali Gopi writer. Lucifer மூவியோட second part. I thought Lucifer movie, I think all of you guys would have watched already. So I don't need to do a review for this. But ஏன் எம்புரானுக்கு இவ்வளோ வெயிட்டிங்? அந்த அளவுக்கு வெயிட்டிங் பண்ற அளவுக்கு லூசிஃபர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஜஸ்ட் ஹாவ் அ லுக் பேக். அதுதான் ஐ ஆம் திங்கிங். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் ரீசன் இருக்கு. லூசிஃபருங்கிற கதை ஓகே, அது டிஃப்ரெண்ட் ரீசன். பட் அதை தவிர ரெண்டு ரீசன் பர்சனலாகவே என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிருத்விராஜோட டைரக்ஷன். பிருத்விராஜோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் தான் லூசிஃபர். அது ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணி வச்சிருக்காரு. முரளி கோபிஸ் ரைட்டிங் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். அவரோட முன்னாடி வந்த படத்துல எல்லாம் பார்த்தா கூட ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ தட் இஸ் பிருத்விராஜ் டைரக்டோரியல். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், லாலெட்டன்ஸ் மூவி. ஓகே, அவர் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஹீ இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் ஹிம் அ லாட். பட் ரீசெண்டாக வந்த படத்துல நேருங்கிற ஜித்து ஜோசோட படம் தவிர அது மட்டும் நல்லா இருந்தது. அதை தவிர ரீசெண்ட் வந்த எல்லா படமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நிறைய படம் ஃப்ளாப் தான். இவர் இந்த மாதிரி படம் ஏன் சூஸ் பண்றாரு? இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட ஏன் போய் இப்பவும் பழைய காலத்தை ஸ்டோரி பண்ணிட்டு இருக்காருன்னு தோன்ற அளவுக்கு மோசமான படம் தான் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு சூப்பர் ஹிட் இந்த படத்துல வருங்கிற எதிர்பார்ப்புல தான் இருக்கும். அவரோட ஓரா, அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அவரோட மாஸ், அவரோட ஹீரோயிசம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு படம் வரப்போகுது லூசிஃபர் மாதிரி, இல்லாட்டி லூசிஃபருக்கு மேல. ஏன்னா லூசிஃபர் கூட அந்த டைம்ல மொத்த ஐ மீன் நிறைய பேட் மூவிஸ் வாஸ் டூயிங். அதுல நடுவில் தான் லூசிஃபர் வந்தது, ஒரு ரிலீஃப் மாதிரி நல்லா இருந்த படம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ. ஐ மீன் சைக்கிள் இஸ் ரிப்பீட்டிங். ஸோ தட் இஸ் த செகண்ட் ரீசன் டு வாட்ச், டு வெயிட் ஃபார் திஸ் மூவி எம்புரான், March 27th. ஸோ லூசிஃபருங்கிற மூவி எடுத்தா ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர். அங்க பிகேஆருங்கிற சீஃப் மினிஸ்டர் இறந்துடுறாரு. அதுக்கு ரீசன் பாபிங்கிற வில்லன் தான், விவேக் ஒப்ராய் நடித்த கேரக்டர். அது நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட்லயே அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. அண்ட் அந்த கேவோஸ் எல்லாம் நடக்கும்போது ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிற மோகன்லால் கேரக்டர் என்டர் ஆகுது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடர் அந்த மாதிரி தான் காட்டுது. ஸ்டீஃபன் இஸ் ஆல்ரெடி பவர்ஃபுல், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு லீடர். அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் எனிமீஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பொலிட்டிக்கல் ரீசன். ஸோ எனிமீஸை பொறுத்த வரைக்கும் கூட இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவருக்கு இது பவர் இருக்குங்கிறதுனால எனிமீஸ் இருக்காங்க. அப்படிதான் படத்துல காட்டுது. அண்ட் அந்த அந்த பவர் அவரோட ஹீரோயிசம் இதெல்லாம் ஆடியன்ஸுக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி அப்படி படம் ஸ்மூத்தா போகுது ஆல்ரெடி. ஓகே, பட் அந்த கேரக்டருக்கு there is lot of depth in that character. அவர் பேசுறது ரொம்ப சுருக்கமான வார்த்தையில தான் எல்லா சீன்லயும் அவர் பேசுவாரு. ஸோ ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிறது இவர் இங்க நம்மளுக்கு காட்டுறதுக்கு மேல ஏதோ ஒரு டெப்த் இவரோட கேரக்டருக்கு இருக்கு. there is something beyond this-ங்கிற மாதிரி நமக்கு தோன்ற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ், படத்தோட சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் மாறுது. இவர் ஒரு டைம்ல இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்தே விட்டு வருவார், கிட்டத்தட்ட விட்டு வந்த மாதிரி. there are other shades of this character getting revealed. ஓகே, சையத் மசூத்ங்கிற பிருத்விராஜ் நடிச்ச கேரக்டர் உள்ள வராரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. அப்போ தெரியுது, ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி, சம்திங் எல்ஸ்ங்கிற மாதிரி இது வருது. அப்படி இருந்தா கூட சரி, இவர் ஒரு பெரிய ஆளா இருக்கலாமே. அப்படி படம் நிறைய நம்ம அந்த மாதிரி படம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இவர் மேபி இதுக்கு மேல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். பட் இருந்தா கூட ஹவு டெப்த், ஹவு இன்டென்ஸ் த கேரக்டர் வுட் பி. ஏன்னா அந்த கியூரியோசிட்டி நமக்கு தருது நிறைய சீன்ஸ் இருக்கு லூசிஃபர்ல. அதுதான் லூசிஃபருங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. இல்லாட்டி இது ஒரு ட்ரிலஜி தான் இந்த படம். முரளி கோபி ஹேஸ் ஆல்ரெடி டோல்ட் இன் இன்டர்வியூ தட் இந்த படம் 3 பார்ட்ஸாக தான் வரப்போகுது. லைக் லூசிஃபர், எம்புரான் அண்ட் தெர் வில் பி ஒன் மோர் பார்ட். லூசிஃபருங்கிறது படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் என்ன இப்போ தோணுதுன்னா, இந்த மொத்த ஸ்டோரிக்கு லூசிஃபருங்கிற மூவி ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கதவு திறந்த மாதிரி. இந்த ஸ்டோரிக்கு, இந்த வேர்ல்டுக்குள்ள போறதுக்காக ஒரு கதவு திறந்த மாதிரி தான் லூசிஃபர். தட்ஸ் ஆல். அதுக்கே இவ்வளோ டெப்த் இருக்கு லூசிஃபர்ல. அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ற அளவுக்கு சீன்ஸ், ஃபைட், டயலாக்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ அதுதான், தட் இஸ் த கியூரியோசிட்டி விச் தே ஹவ் மேட் இன் அஸ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, இப்போ இதை பத்தி பேசும்போது மோகன்லாலோட ஆக்டிங், ஐ டோன்ட் நீட் டு பிரைஸ் மோகன்லால்ஸ் ஆக்டிங் ஹியர் பிகாஸ் வி நோ Mohanlal and Mammootty, all of these guys are legends because these things we already know. So I'm not praising that, but there are particular scenes like in Lucifer, the way he communicates through his eyes. பல சீன்ஸ்ல பெரிய மாஸ் டயலாக் எல்லாம் பேசாம ஜஸ்ட் பார்வையிலேயே உன்னை நான் பாத்துக்கிறேன்டாங்கிற மாதிரி அந்த லுக் கொடுத்து நிறைய இடத்துல அப்படி போகுது. ஸோ
அவருக்கு இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் சின்ன பிரச்சனை, எனக்கு இதுக்கும் மேல வேலை இருக்கு, இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனை, அப்புறம் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு லுக் மட்டும் கொடுத்துட்டு நிறைய சுருக்கமான டயலாக்ஸ் தான் அங்கங்க இருக்குது. பட் இட் இஸ் வெரி இன்டென்ஸ். இப்போ அந்த என்ன சொல்றது, அந்த மீடியா ஓனர்ஸ் இருக்காங்க என்பிடிவி, அவங்களுக்கு கடன் நான் செட்டில் பண்றேன், இதுக்கப்புறம் நான் இந்த மஞ்சு வாரியர் நடிச்ச கேரக்டர் சொல்ற மாதிரி தான் நீங்க மீடியா நடத்தணும், உங்க கடை எவ்வளோ நான் செட்டில் பண்றேன்னு சொல்லுவேன், என்னோட கடன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, யூ ஹேவ் அ மெசேஜ்னு சொல்லிட்டு 45 crores அப்போ செட்டில் பண்ணிடுவாரு. ஸோ அப்படியெல்லாம் பில்டப் பண்ணிட்டு ஓகே இவரால் இவ்வளோ அந்த அளவுக்கு பண்ண முடியும்னு இவர் யாருங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொண்டுட்டு நான் தலையிலடா தலை எடுக்கிறவன், அந்த டைலாக் அது மாஸ் தான். பட் அப்படி சொல்லணும்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கு, இவர் அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இந்த குழந்தைய தட்டி தூக்கி வீசினதுக்கு அப்புறம் இவர் காலு இந்த கழுத்துல வச்சுட்டு என் குழந்தைய தொடுவியடா அப்படி கேட்கும்போது இவர் திருப்பி மூஞ்சில அரைஞ்சிட்டு போலீஸ் அவங்க கூட்டிட்டு போகும்போது ஹி ஸ்டில் ஹாவ் அ லுக். அந்த ஐஸ் தான் ரொம்ப இன்டென்ஸா அவர் பண்ணியிருப்பாரு. அது அந்த பார்வையிலேயே எல்லாமே இருக்கு. அப்புறம் உன்னை பாத்துக்கிறேங்கிற மாதிரி. ஐ மீன் திஸ் இஸ் சிலி ஃபார் ஹிம். ஓகே, இவரை டீல் பண்றங்கிறது சும்மா ஒரு ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹி இஸ் நாட் அ கன்சர்ன் ஃபார் ஹிம், பட் ஸ்டில் ஹீஸ் அ டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அவருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால ஹீ ஜஸ்ட் நீட் டு டீல் வித் ஹிம். அது நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி லுக் கொடுத்துட்டு அவர் போவார். அதுக்கப்புறம் ஹீஸ் கில்லிங் ஹிம். அப்பதான் சொல்றது நான் தலையிலடா தலை எடுக்கிறவன். ஸோ வி திங்க், ஐ மீன் ஆடியன்ஸுக்கு புரியுதப்போ இவர் தெர் இஸ் சம்திங் பியாண்ட் திஸ். ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிறது ஜஸ்ட் அவர் போடுற ஒரு வேஷம் மாதிரி தான். அண்ட் ஃபைனலி குரேஷி அப்ரஹாம் தான் அவரோட இன்னொரு பேரு சொல்லிட்டு கடைசியில் அவரோட ஒரு ஏதோ ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ வி கம் டு நோ இஸ் அனதர் நேம் இஸ் குரேஷி அப்ரஹாம், இஸ் சோ பவர்ஃபுல், சம்திங் எல்ஸ். பட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி, அதுதான் வி ஆர் வெயிட்டிங் ஃபார். அது ரிவீல் பண்றதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இவரோட பவர் காட்டுறதுக்கு இந்த படத்துலயே லூசிஃபர் நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல மெயின் வில்லன் யாரு? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாபி தான், தட் இஸ் விவேக் ஒப்ராய். அவரை போட்டுறாரு கடைசியில. ஓகே, விவேக் ஒப்ராய் போட்டுறாரு. அதுல அந்த போலீஸ் வில்லன் அவரையும் போட்டுறாரு. அதெல்லாம் சின்ன வில்லன் தான். இன்னொன்னு இருக்கு, நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா தெரியல, விவேக் ஒப்ராய் ஹேட் அ டீல் வித் கை, ரைட்? அந்த அவ்வளவு பணம் வேணும் நீங்க சொல்ற மாதிரி இந்த காட்டிலுக்காகன்னு சொல்லிட்டு, ஸோ ஹீ இஸ் டெல்லிங், நீ என்கிட்ட சொதப்புனா I'll put a bullet in your brain அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் இல்ல அந்த மொட்டை தலையை. ஸோ அவரு ரொம்ப பவர்ஃபுல். விவேக் ஒப்ராய் வில்லனுக்கே வில்லன் அவரு. ஸோ இவர் கடைசியில விவேக் ஒப்ராய் சொதப்பும் போது இவர் வந்து இவரை போடணும்னு சொல்லிட்டு தான் போட்டுருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மோகன்லாலோட ஆளுங்க வந்துட்டு இவங்களை அந்த பவர்ஃபுல்லான வில்லனுங்களையே மற்ற ரவுடிஸ, ஐ மீன் குண்டாஸ் எல்லாம் போடுற மாதிரி அப்படியே சாதாரணமா இவரையும் போட்டுரு, ஒரு டயலாக் கூட கிடையாது. அதுல இருந்து என்ன புரியணும்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லான இவங்களையே ஜஸ்ட் தூசி மாதிரி அப்படியே அடிச்சு போட்டுட்டு விவேக் ஒப்ராயை பிடிச்சி மஞ்சு வாரியருக்காக போடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தா இவர் எந்த அளவுக்கு, ஐ மீன் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி, அதுதான் வி ஆர் வெயிட்டிங் ஃபார். எம்புரான்ல இதெல்லாம் தெரியணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், ஹூ இஸ் குரேஷி அப்ரஹாம் எக்ஸாக்ட்லி. அண்ட் செகண்ட், அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தா எதுக்கு கேரளால வந்து ஒரு பார்ட்டியில கலந்து இந்த மாதிரி எல்லாம் இப்போ லூசிஃபர்ல நடந்ததெல்லாம் எதுக்கு பண்ணணும்? வாட் இஸ் த ரீசன்? அவருக்கும் பிகேஆருக்கும் என்ன தொடர்பு? அண்ட் 26 years he was not there, what he was doing? So these are the questions we have. அண்ட் அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எம்புரானுக்காக. வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஐம் வெயிட்டிங். 27th பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். அந்த வாரத்திலேயே பார்த்து கண்டிப்பாக பார்க்கணும் அந்த படம். ஸோ தோஸ் ஹூ ஹேவன்ட் வாட்ச் லூசிஃபர், ப்ளீஸ் வாட்ச் இட். இப்போ இந்த லேயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நீங்கள் விடுங்க, இந்த லேயர்ஸ் எல்லாம் இல்லை, அது விட்டா கூட ஒரு பெரிஃபரல் லெவலில் ஒரு என்டர்டெய்னர் பார்க்குற அளவுக்கு அந்த படத்தில் திங்ஸ் இருக்கு. ஸோ அப்படி கூட அந்த படம் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த லேயர்ஸை பற்றி எல்லாம் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு மாஸ் மூவி, என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்க்குற அளவுக்கு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ரீமேக் பண்ணியிருக்காங்க லூசிஃபருக்கு. ஐயோ, அதை பற்றி பேச வைக்க வேண்டாம். ஓகே, எனிவே, தேங்க்யூ கைஸ். நம்ம எம்புரான் பார்த்ததுக்கு அப்புறம் I'll come back.